We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்ததோடு மாநாடு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவருடைய வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார். அவர் கலந்து கொள்ளவில்லையா அல்லது நீங்க அழைக்கவில்லையா? இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய வகை என்பது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியலை ஒரு வெறுப்பு அரசியலாக இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய அரசியலாக மாறி இருக்கிறது. குடிப்பெருமை பேசக்கூடிய அரசியலாக மாறி இருக்கின்றது. பெரியாரே மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலாக மாறி இருக்கு. அப்போ இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுட்டரிக்கும் வெயிலில் நீங்கள் அப்படியே கேமரா திருப்பினீங்கன்னா இதுவரை ஒரு மாநாட்டில் இந்த சுட்டரிக்கும் வெயிலில் இப்படி வர முடியாது, வந்திருக்க மாட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தமிழர் எழுச்சி நாள் என்று தான் கொண்டாடுகின்றோம். மேதகு பிரபாகரன் அவர்களையோ அல்லது தமிழீழ விடுதலை குறித்தோ எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது எங்களுடைய தலைவர் தான். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அரசியலை நாங்கள் பேசி வருகிறவர்கள் தான், புதிதல்ல. ஆனால் இந்த அரசியல் தேசிய இனங்களுடைய ஐக்கியத்தை முன்னிறுத்துகின்ற அரசியல். இந்து ராஷ்டிரத்தை நிறுவக்கூடிய பாஜக, RSS, சங் பரிவார கும்பலுக்கு எதிரான ஒரு அரசியல். அது மொழிவழி தேசியத்தை முன்னெடுக்கின்ற அரசியல், மதவழி தேசியத்துக்கு எதிரான மொழிவழி தேசியத்தை முன்னெடுக்கின்ற அரசியல். அதுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அதை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம். மாநாடு பற்றி தெரிவித்தீர்கள். முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தி தாவேகாச தொடர்பாக யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொன்னல, இந்த தமிழ் தேசிய எழுச்சி அரசியல் மாநாடுங்கிறது நாங்கள் முதல்ல இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு. எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுத்த முடிவு அறிவிப்பின் அடிப்படையில் இது நடக்குது. அதனால நாங்கள் தனித்த ஒரு பேரியக்கம், தனித்து நாங்கள் இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாங்கள் அதை கொண்டு வரோம். இதற்கு முன்பு நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தது. திராவிட நாயகன் அப்படின்னு சொல்லி, திராவிட தலைவர், திராவிட சிறுத்தை அப்படின்னு சொல்லி வாழ்த்து செய்தியெல்லாம் பரிமாறினாரு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவரதா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. இல்லை, இன்றைக்கு கூட முன்னாள் முதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கூட வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல நாங்கள் யார் மீதும் வெறுப்பு அரசியலை நாங்கள் பண்ணலை. இப்போ முன்னெடுக்கிற அரசியல் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது எல்லோரும் நாங்கள் இணைச்சி பண்ணுவோம். இறுதியா ஒரு கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்ட நாள் கனவு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த ஒரு அமைச்சரவையில ஒரு சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிறீங்க, பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறீங்க. அதெல்லாம் எப்ப செயல் வடிவுக்கு வரும்? குறிப்பாக ஆணவ படுகொலை ஒழிப்பு தொடர்பாக நீங்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகள்லாம் எப்ப நிறைவேறும்? அதாவது நாங்கள் நீண்ட காலமாக 4 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பேசிய அரசியல் தான் இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து பேசி வரோம், போராடி வருகின்றோம். அடுத்தடுத்த கட்டங்களில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் முன்னெடுப்போம். அது விரைவில் சாத்தியமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி ஐயா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.